அரணாரை கண்டல்லாமல் சிவனாரை கண்டல்லாமல் இந்த இடத்தை விட்டு நான் வெளியே வர மாட்டேன்டா. அடியேன் உன்னோடு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சிவலிங்க பீடத்தை கட்டி அப்படிக்கிறான். போடா என்று சொல்ல ஓடி வருகின்றார்கள். சரியா சரியா. ஆனா இவங்க கரெக்டான நேரம் தாண்டிடுச்சு. ஆமா, மார்க்கண்டேயன் உயிர் பிடிக்கிற நேரம் தாண்டியாச்சு. நேரம் தாண்டில போயிட்டு இருக்கு. தாண்டி நேரம் வர்றாங்க. ஆமா 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 ஆமா. எங்க வருகிறார்கள்? எங்க போறாங்க? யமகாலன் இடத்துல இசமன் முன்பில் வந்தார். சரி, அண்ணாவி முன்னே நாங்க சென்று உரைக்கிறோம். ஆமா, நாங்க சொல்லுப்பா, எங்களால எவ்வளவு முயற்சி பண்ண முடியும் என்று ஓடி வந்தார்கள். சரியா. அண்ணாவி முன்னே வேளை தவறி காலன் வந்த போது ஆமா யமன் கேட்கிறாரு, என்னாச்சு? கால தூதுவரே, அதான் உயிர் பிடிக்க வேண்டிய நேரத்துல உயிரை பிடிக்கணும், அதான் என்னுடைய வேலை. ஆமா, அந்த நேரம் தவறி போச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். ஆமா ஆமா. அப்படின்னா சரி, உயிர் பிடிக்கவில்லையா? ஓ இல்லையா, வரமாட்டேன்டாயா. காலதூதர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? உயிர் பிடிக்க போன எங்களை அவன் என்னெல்லாம் பேசினா தெரியுமா? ஆமா, சுற்றி வலை கொண்டு என்ன பிடிக்க வந்திருக்கியான்னு கேக்குறான். முடிஞ்சா பிடிச்சுக்கோன்னு சொல்றாங்க. ஆமா, சிவன் வந்தல்லாது இந்த இடத்தை விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. நாங்க என்னையா பண்ண முடியும்? ஆமா, நீங்க உங்க பீடம் இருக்குது, அங்க உள்ள போக முடியல எங்களால. உடனே அந்த இசமனுக்கு கோபம் வந்தது. சரி, அப்படின்னா நான் வருகிறேன் என்று மூவேரும் எப்படி வருகிறார் என்று பாருங்க. எப்படி வருகின்றார்கள்? யமராஜன் கிடாவீரே, இசமகாலன் கிடாவீரே, இசமகன்னி குரவையிடே, யமராஜன் கிடாவிலே, யமராஜன் கிடாவிலே, இசமகன்னி குரவையிடே, காலனவன் கிடாவீரே, காலனவன் கிடாவீரே, காலகன்னி குரவையிடே. தூதனவள் கிடாவீரே, தூதனவள் கிடாவீரே, தூதகன்னி குரவையிடே, தூதனவள் கிடாவீரே, தூதகன்னி குரவையிடே. அப்புறத்தில் காலதூதே ஐயன் காட்சி படையோடு மார்க்கண்டனே சுத்தியவர் தான் விளைந்தார். வாராய மார்க்கண்டனே, வாராய மார்க்கண்டனே, வயது 16 ஆட்சி. வாராய மார்க்கண்டனே, வயது 16 ஆட்சி. அரணாரை கண்டல்லாமல் அடி நான் வருவேனோ. அப்போது மார்க்கண்டேயன் அவன் எழுதி புலம்புவானா. அப்பொழுது மார்க்கண்டேயன் அவன் எழுதி புலம்புவானா. மனபதீரமாக மகதேவ தஞ்சம் என்றார். அறையாதே மார்க்கண்டேயனே, அரணே ஒரு வார்த்தை சொல்லி. அறையாதே மார்க்கண்டேயனே, அரணே ஒரு வார்த்தை சொல்லி. மலங்காதே பதறாதே, மாயமாக வந்திடுவாய். சிவலிங்க பீடத்தையும் அவன் கெட்டியாக பிடித்தழுதான். சிவலிங்க பீடத்தையும் கெட்டியாக பிடித்தழுதான். அப்போது சமகாலை அவர் இது சொல்லுவாரா.
கயிற்றாலே சுற்றி உன்னை கொடு போவே எம பாச கயிற்றாலே சுற்றி உன்னை கொடு போவே கொடு போகவில்லையானா ஒற்றையம நானும் அல்ல அப்போது மார்க்கண்டியில் கதறி அவன் அழுதிடுவான் அப்பொழுது மார்க்கண்டேயன் கதறி அவன் அழுதிடுவான் அறையாதே மார்க்கண்டேனே அறையாதே மார்க்கண்டேனே அடைக்கலம்மை உனை காப்பே அலையாதே மார்க்கண்டேயனே அலறி உன்னை நான் காப்பே மலங்காதே பதறாதே மாயமாக வந்திடுவே இப்படியே மார்க்கண்டேயன் இன்பமுடன் அழுத போது இப்படியே மார்க்கண்டேயன் இன்பமாக அழைத்த போது கோபகண்டு யமகாலில் கோபித்து முன்னே வந்தார் பற்கடித்து சமகாலில் பாவித்து முன்னே வந்து பற்கடித்து சமகாலில் பாவித்து முன்னே வந்து யமபாச கயிற்றாலே யமபாச கயிற்றாலே வீசுகின்ற வேளையிலே சிவலிங்க பீடத்தோடு சென்று பாசம் விழுந்திடுமா சிவலிங்க பீடத்தோடு சென்று பாசம் விழுந்திடுமா சிவலிங்க பீடமதே ஒற்றையமன் தான் இழுத்தான் கோபங்கண்டு அரணாரும் திருப்பாதம் தானியத்தே கோபம் கொண்டு அரணாரும் திருப்பாதம் தான் எழுதி திருப்பாதம் கொண்டல்லவோ சமனையை தான் மிதித்தான் ஈஸ்வரனார் மிதித்திடவே சமகால தூதரெல்லாம் ஈஸ்வரனால் மிதித்திடவே சமகால தூதரெல்லாம் பாதாள லோகத்திலே பாவியமன் சென்று விழுந்தாரே பார்த்தார் இந்த இசுமகாலல் ஆமா அப்படின்னா உங்களோட அவன் வரமாட்டேன் என்று சொன்னாரா வரமாட்டேன்னு சொல்லியா நான் வருகிறேன் என்று யமகாலன் கிடாவேற ஆமா இசமகன்னி குறவை இடுகிறாள் காலன் அவன் கிடாவேற காலகன்னி குறவை போட்டார் தூதன் அவன் கிடாவேற தூதகன்னி குறவை இடுகிறாள் 3 பேருமாக ஒன்றாக சேர்ந்து ஆமா 3 பொண்டாட்டி குறவை போட்டு அனுப்பி விடுதாங்க கடையூருக்கு வர்றாங்க சரி கடையூர்ல கோவில் மின்பிலை வந்து யமன் கோயிலுக்கு வெளியே நின்னு சத்தம் போடுறான் ஆமா டேய் மார்க்கண்டா உனக்கு 16 வயது முடிஞ்ச நேரம் தாண்டிடுச்சு வாடாவளியே ஆமா சிவனாரி கண்டல்லாது எவர் ஒரு கூப்பிட்டால்
சரி. யமகாலன் அதட்டுவதை கண்டு மார்க்கண்டேயன் ஓன அலறான். ஆமா திருப்பி திருப்பில வந்து நம்ம சொட்டை போட்டு சிவலிங்க பீடத்தை கட்டி பிடித்தே, ஆமா மாக்கு அரனே அறையாதே என்று ஒரு வார்த்தை நீ சொல்லக்கூடாதா? ஆமா அடைக்கலமாய் உன்னை காப்பேன் என்று ஒரு வார்த்தை நீ சொல்லக்கூடாதா? அப்படி என்னவன் அழுத போது சரி 16 வயது முடிஞ்சு போச்சு. ஆமா யாராக இருந்தாலும் சரிதான். ஆமா ஆயுள் முடிஞ்சு போனா போற கணக்கு முடிஞ்சா நான் கொண்டு போயிருவேன். ஆமா ஆமா கொண்டு போயாச்சுல வாடா. சரி அப்படி என்று சொன்ன போதே ஆமா வரமாட்டேன் போடான்னு சொல்ற மாதிரி வாடான்னு சொல்ல போடான்னு சொல்ல மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றேன் பாருன்னு கையில் இருக்கக்கூடிய பாசக்கயிறை கொண்டு கோயிலுக்கு வெளியே நின்னு வீசுறான். உள்ள போட்ட சிவலிங்க பீடத்தோடு அந்த பாச வலை விழுது. அந்த பாச வலை மார்க்கண்டையன் கழுத்தில் மட்டுமல்ல, ஆமா அந்த சிவலிங்கத்தோடு சேர்ந்து விழுந்தது. அத நடக்குமா ஐயா? அந்த வேலை நடக்குமா? அப்ப சிவனை இழுக்க முடியுமா? முடியுமா ஐயா? ஆனா இவன் பின்ன கோயிலுக்கு வெளியே நின்னு பாசக்கயிறால் போட்டு அப்படி இழுக்கிறான். சரி இவன் என்ன பண்றான்? சிவலிங்க படுத்து அப்படி கட்டியா பிடிச்சுக்கிட்டான். ஆமா பிடிச்சுக்கிட்டான். விடவே இல்ல. சிவபெருமானுக்கு கோவம் வந்துடுச்சு. தம்பி என்னைய என் கழுத்திலே பாசக்கயிறை போடுகிறாயா? ஆமா எவ்வளவு தைரியம்! நான் தான் உயிர் பிடிக்க சொன்னேன். இருந்தாலும் சிவபெருமான் தோன்றி இசமகாலனை காலால் ஒத்த ஒரே அடி மிதித்த மிதியோடு பாதாள உலகத்தில் போய் விழுந்தான் யமகாலன். இசமகால தூதுவர்கள் இறந்தாச்சு. ஆமா 3 வரை போயாச்சு. நீ உயிர் பிடிக்க ஆள் இல்ல. இசமகால தூதுவர்கள் இறந்த போதே சரி யமகால தூதுவர்கள் இல்லாமல் கொஞ்ச நாட்களாக பூலோகத்திலே நருள் பெருகி, அதாவது நருள் என்று சொன்ன பிறப்பே அல்லாமல் இறப்பது இல்லை. ஆமா சாக்காலமே இல்ல, பிறக்கிறாங்க ஆனா இறக்கல்ல. கூன் பானைக்குள்ள வச்சு சவுட்டி நெரிச்சு வச்சிருக்காங்க. யார? செத்து போறவங்கள, வயசானவங்கள. ஏன் வயசு சாகல் இல்ல? ஆமா ஏன் வயசானா உனக்கு கூனெல்லாம் உளத்தான செய்யும். 100 வயது 110 வயது 150 வயசு 200 வயசு இவ்வளவு வயதாகியும் யாருமே இறக்கவில்லை. ஆமா கூனி குருவி அப்படி சைஸா இருக்காங்க. ஊர்க்காரங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, என்ன அவ்வளவு வயது முதிர்ந்தவர்களை, ஆமா இவ்வளவு வயசானவங்களே கூன்பானை இருக்குல்ல, கூன்பானை, அத சவுட்டி அந்த கூன்பானைகளை தூக்கி வைத்து சவிட்டி மிதிச்சு வைக்கிறாங்க, சப்பி வச்சிருக்காங்க. ஆனாலும் உயிர் போகல. ஆமா 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 அந்த நேரத்திலே நருள் பெருகிய காரணத்தினால் அன்னை பூமாதேவியானவள் சரி பூமி வாரம் ஒருக்க முடியாமல் போய் முறையிடுறா. ஆமா ஓன்னு சொல்லி அழுகிறா, முறையிடுகிறா. ஐயனே என்னால் பூமி வாரம் பொறுக்கவே முடியவில்லை. ஆமா நீங்க ஏதாவது பண்ணுங்கய்யா, இந்த வாரம் எல்லாம் நம்மால தாங்க முடியல. உயிர் பிறக்கிறது அல்லாமல் இறப்பது இல்லையே. ஆமா உயிர் பிறக்கிறது இறக்கிறது மாறி மாறி இருந்தா தானே பூமிக்கு நல்லது என்றே பகவான் இடத்திலே சென்று முறையிட்ட பொழுது சரி பகவான் மாயவன் அருளால் யாரை அழைக்கிறார் என்று பாருங்கள். யாரை அழைக்கிறார்கள்? வள்ளுவ பெருமானை அழைத்தார். யார? பைரவரா? வள்ளுவர். வள்ளுவர் திருவள்ளுவர் நம்ம பஸ்ல இருந்தாரே. ஆமா கன்னியாகுமரியில இருக்காரு. உங்க ஐயாவை சொல்லல. ஐயா திருவள்ளுவர் பஸ்ல இருந்து நல்ல மனுஷன், தெய்வப்புலவன் திருவள்ளுவர் சொல்லுவா. அவருக்கு போட்டா எடுக்க வச்சுட்டாங்க. அந்த திருவள்ளுவர் அழைத்து என்ன சொல்றாங்க? திருவள்ளுவர் இல்ல, நான் சொல்றது வள்ளுவ பெருந்தகை. ஓ பெருந்தகை, அவர் பெரிய ஆளு. வள்ளுவர்னா யார் தெரியுமா? வள்ளுவர் யாரு? வள்ளுவத்துக்கு மாப்பிள்ள. கைலாய மலையிலே ஒரு முறை பிறந்து, அதாவது உலகம் அழிந்ததனால் சுர பாத்திரத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்தாரே வள்ளுவர். ஓஹோ சரி சரி வள்ளுவர், அந்த வள்ளுவர் தான் இவரு. அப்படியா? வள்ளுவரை அழைத்தார். பகவான் அப்பொழுதே சொன்னார், நேரம் வரும்போது உன்னை அழைப்பேன். இவர்கிட்ட கொஞ்சம் விஷயம் இருக்கும். எப்படி வள்ளுவரை வரவழைத்தேன். அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்க. என்னமா சொல்றாரு? வாராய் நீ வள்ளுவரே வள்ளுவரே வாராய வள்ளுவரே வந்தே சொல்ல கேளாய் சொல்ல கேளாய் வாராயோ வள்ளுவரே 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 ஒரு வார்த்தை கொண்டு சொல்ல கேளாய் சொல்ல கேளாய். பூலோகம் சென்றல்லவோ சென்றல்லவோ பூலோகம் சென்றல்லவோ புகழும் உயிரை பிடிப்பதற்கே பிடிப்பதற்கே எனக்கு இந்த தண்டுராவை கொண்டு சென்று கொண்டு சென்று கம்பளத்தை கொண்டு சென்று தாரை பறை அடித்தல்லவோ அடித்தல்லவோ பழமுதிரே 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 எண்டு பறை அடித்து வாடா அடித்து வாடா. பழமுதிரே 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 ஒன்று பறை அடித்து வாடா
வந்த போது பூலோக மக்கள் எல்லாம் வந்த போது உங்களுடைய மக்கள் எல்லாம் இந்த மக்கள் எல்லாம் வள்ளுவரை தான் பார்த்து அவரை தலை பார்த்து கைகட்டி சிரித்திடுவார் கல்லாலே எரிந்திடுவார் கட்டுடைய வள்ளுவரை கல்லாலே எரிந்திடுவார் இந்த கட்டுடைய வள்ளுவரே கோபம் கண்டு வள்ளுவரும் உடம்புடனே பறையை தட்டி பிஞ்சுதிரே காய் உதிரே கனி புதிரே பூதிரே பிஞ்சுதிரே காய் உதிர கனி உதிரே இப்படியே வள்ளுவரும் ஏற்ற பறை சாற்றிடமே இப்படியாகவே பூலோகத்தில் நருள் பெருகி கூன்பானையில் வைத்து அடைத்தாலும் சவுட்டி இருத்தி வச்சு பூமிபாரம் பொறுக்க முடியாமல் பூமாதேவி சென்று முறையிட்டார். உடனே பகவான் வள்ளுவரை வரவழைத்து, சரி ஐயா வள்ளுவ பெருந்தகை, என்ன ஐயா உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. என்ன வேலை இருக்கு? இந்த தன்றாவை கொண்டு நீ பூலோகத்துல போய் பறை அடித்து பழமுதிரன்னு பறை அடித்து வா. எந்த பழமுதிர? நான் எதுக்கு சொல்றீங்க அப்படி? சொல்றேன். பழமுதிரன்னு சொன்னா வயசானவங்க இறந்துருவாங்கன்னு அர்த்தம். சரி. பழமுதிர என்று பறைசாற்றி வா என்று சொன்னார். ஆமா. வள்ளுவரு நேரா வந்தார். சரி. வந்து பூலோகத்திலே வந்து பார்க்கும் போது பார்க்கக்கூடிய நேரத்துல பழமுதிர பறை அடித்தார் பாருங்க. ஆமா, வயசானவன் அத்திரவன் செத்துட்டான். பார்த்த சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும்ல. ஆமா, பொத்துன்னு அவங்க மேல இவங்க குழந்தைகள் வந்து இவரை பார்த்த அந்த வடிவத்தை கண்டு கல்லு, சின்ன சின்ன கற்கள், மண்ணு, ஏன்னா சின்ன விளையாட்டு குழந்தைங்க அவளுக்கு என்னன்னு தெரியாது. பச்சை பிள்ளைக்கு என்னமா தெரியும்? நம்ம தான் பார்க்கணும் பிள்ளை. அவர் உருவத்தை கண்டு கற்களை எல்லாம் பறிக்க எறிகிறாங்க. கல்லையும் கட்டிக்கு எறிவாங்க, ஓட விரட்டுறாங்க. ஏன்னா அந்த பறை அடிக்கிறார் பாருங்க, அந்த சத்தத்தை கேட்க முடியாம அப்படி கொட்டு மேல அடிக்காங்க. குழந்தைங்க ஓட விட விரட்டிய உடனே ஏலத்தை கண்டு ஆட ஓட வள்ளுவருக்கு கோபம் வந்துடுச்சு. சரி. வள்ளுவருக்கு கோபம் வந்தவுடனே அந்த பறை எப்படி அடிக்கிறார் தெரியுமா? மாத்தி அடிக்கிறாரு. பூதிர பிஞ்சுதிர காய் உதிர கனி உதிர. ஆமா, சின்னது பெருசு வயசு எல்லாம் சேர்ந்தால போட்டு பூதிர பிஞ்சுதிர காய் உதிர கனி உதிர. பூனா பூக்கக்கூடிய பகவான் என்ன சொன்னார்? பழமுதிர அதாவது கனி மட்டும் தான் உதிரணும்னு சொன்னார். ஆமா, சரிதான். இவர் சின்ன குழந்தைகள் அடிபொறுக்க மாட்டாமல் பூதிர பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர அப்படி என்று சொன்ன உடனே கருவில் இருக்கும் குழந்தை, ஆமா, பிறந்த குழந்தை, பச்சிள குழந்தைங்க, வளர்ந்த குழந்தை, இளம் வயசு பிள்ளைங்க, வாலி வயசு பிள்ளைங்க பட்டுக்குள்ள விழுறாங்க. டமன்னு செத்து கிடக்கு. பார்த்தார் பகவான், ஏ மைத்துனா, ஐயா இப்படியே நாம விட்டோம், இந்த மாதிரி உலகத்துல ஆளே இருக்காது. அப்ப என்ன செய்யலாம்? உடனே வள்ளுவர் கூப்பிடுங்க. வள்ளுவரே நந்தியை வரவழைத்தார். ஆமா, நந்தி பகவான் வரவழைத்தார். அப்பா நந்தி, என்னையா? பாதாள உலகத்திலே இறந்த யமகாலனை நீ சென்று அழைத்து வர வேண்டும். இப்ப அவர் இறந்துல போனா நான் எப்படி கூப்பிடுறதுக்கு? நீ எழுப்பி வா. சரி, இத போகிறேன். அப்படி என்று சொல்லி அங்கே உடனே நந்தி தேவருந்தா உற்ற நல்ல புறம்படுத்தி உடனே நந்தி தேவருந்தா உற்ற நல்ல புறம்படுத்தி யமராஜர் இறந்ததொரு இழந்த நிலை வந்து நின்று திருநீரை தானிமிட்டே திருப்புறம்மன் தட்டுவாரா
திருப்பிடமா தட்டிடவே உற்றை புகழ் யமகாலனே திருப்பிடமா தட்டிடவே உற்றை புகழ் யமகாலனே அங்கே உறங்கி முழித்தவர் போ ஒரு சேரை எழுந்தாரே அந்த இசமகாலனை எழுப்ப வேண்டுமே என்று நந்தி பகவான் திருப்புறமை எடுத்து விபூதி வாரியிட்டு திருப்புறமா தட்டும் போதே ஆமா இசமகாலன் உறங்கி முடித்தவர் போன்று எழும்பி இறந்த யமகால தூதுவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள். சரி இனி எழுந்த யமகாலர்களை முறைப்படி பிறவி செய்ய வேண்டும். யமகாலனையும் ஈஸ்வரனா தான் எழுப்பி யமகால தூதருக்கு ஏற்ற மஞ்சள் ஆரம்பிக்க வாருமில்லா தெய்வாரே வாய்த்த மஞ்சள் ஆரம்பிக்க மூன்று நல்ல மறிவிழந்து முட்டாவளி ரெண்டு கட்டி ஆயிரம் எங்கிலேயே சிக்குவிட கிடாரமதே ஆயிரம் கொட்ட மஞ்சத்தூள் ஆதரவாய் தான் போட்டு சுற்றி வர விறகடிக்கு சுள்ளவாதி ஓட்டு ஒலிக்குதையா குமருதையா கூட்ட மஞ்ச கிடாரமதே அந்த மஞ்ச கிடாரத்திலே ஆதாளி போடுவாரா துள்ளி வரும் மஞ்சளிலே துள்ளி விளையாடுவாரா ஒலித்து வரும் மஞ்சளிலே ஒலித்து விளையாடுவாரா பொங்கி வரும் மஞ்சளிலே பொங்கி விளையாடுவாரா முக்குவார் முக்குளிப்பான் விழுது மஞ்ச கிடாரத்திலே பொன்னாரி கமகன்குலை புருஷனையும் தான் கொடுத்தான் வெள்ளியாலை தன்னங்குலை விமலமரன் தான் கொடுத்தான் தங்கத்தால் கமகன்குலை சங்கரனா தான் கொடுத்தான் அந்த மஞ்ச கிடாரத்திலே யமகால தூதுவர்கள் பிறவிகள் ஆனாரே.